ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 9 இறைவசனம் 8. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் தேவனானவர் நிறைவுகளின் தகப்பன். நம் வாழ்வை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அவர் செய்கின்ற எல்லா மகத்தான காரியங்களிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் காண முடியும். குறிப்பாக கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டதை காண்கிறோம். திராட்சை ரசத்தை வேறெந்த இடத்திலிருந்தோ வரவழைக்கப்பட்டதாக அல்லாமல் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதன் சுவை முந்தைய திராட்சை ரசத்தின் சுவையை காட்டிலும் அற்புதமாய் இருந்ததாக காண்கிறோம். அதேபோல் இரத்தப்போக்குடைய பெண் சுகமானதை காண்கிறோம். அவள் அந்த நோய்க்கு எவ்வளவு பணம் செலவழித்திருப்பாள்? தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் வைத்து செலவழித்திருந்தாள். மேலும் அந்த நோயின் தாக்கம், பலவீனம், அவமானம், தனிமைப்படுத்தப்பட்ட நிலை என பலவற்றை அவள் சந்தித்திருப்பாள். ஆனால் அவள் விசுவாசத்துடன் இயேசு கிறிஸ்துவின் ஆடை விளிம்பை தொட்டவுடன் பரிபூரண சுகம். நோயிலிருந்து மட்டுமல்ல, அவள் அனுபவித்த எல்லா பாடுகளிலிருந்தும். பழைய ஏற்பாட்டிலும் கூட நாமானை தொழுநோய் பிடித்திருந்த வேளையில் அவர் கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததன் விளைவாக அவர் உடல் சிறுபிள்ளையின் உடல் போல மாறினது என்பதை வேதத்தில் காண்கிறோம். சாலமோன் அரசனும் இறைவனிடம் ஞானத்தை கேட்டபோது அதனோடு கூட அவர் பல நலன்களாலும் நிரப்பினார். நாமும் கூட விசுவாசத்துடன் கடவுளை அணுகும் போது நம் முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை பரிபூரண ஆசீர்வாதங்களுடன் நிறைய பெற்றதாய் இருக்கும். ஏனெனில் நம் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நம் குறைவுகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அவர் நிறைவாக்குவார். நாம் ஜெபிப்போமா? எங்களின் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிமையின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை காண்கின்ற தேவன். நாங்கள் உம்மையே விசுவசித்து உமது நாமத்தினால் வெற்றியையும் நிறைவையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்துள்ளீர். இந்த அழைப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தொடர்ந்து உமது பிரசன்னத்தில் நிலைத்திருந்து உமது அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டடையக்கூடிய கிருபையை எங்கள் மீது பொழிந்தருளும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.